ஸ்டாலின் அவர் கையில இவ்வளவு ஒரு சீக்ரெட் இருக்கா? அதிர வைக்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்குங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சதும் அரசியல் களம் புதிய கணக்குகளால் கசிந்து கொண்டிருக்கு. அதிகரித்த வாக்கு சதவீதமும் இளைஞர்கள் கிட்ட உற்சாக பங்கேற்பு கட்சிகளுக்கு புதிய சவாலா இருக்குங்க. குறிப்பா முதல் முறை வாக்காளர்கள் எவ்வாறு முடிவு மாத்துவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. மே 4ஆம் தேதி வெளியாக இருக்க எண்ணிக்கையை நோக்கி பெரிய போட்டியும் தீவிரமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த தேர்தல்ல 30 வயதுக்கு மேற்பட்டவர்களோட பங்கேற்பு குறிப்பிடத்தக்க அளவுல உயர்ந்திருக்கு. வழக்கமான வாக்குமுறை மாறி இருக்கலாம்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. இளைஞர் வாக்கு எந்த கட்சிக்கு சாதகமா மாறும்னு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆளும் கட்சிக்கு எதிரான சில அதிருப்தி வாக்குகள் நேரடியா எதிர்கட்சிக்கு செல்லாம நடிகர் விஜய் அவருக்கு செஞ்சிருக்காம். பெண்களுக்கான நலத்திட்டம் தங்களுக்கு ஆதரவா இருக்கிறதா திமுக தரப்பு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இது எப்படி மாறுங்கிறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். சிறுபான்மை மற்றும் சில சமூக வாக்குகளும் மாற்றம் கண்டு இருக்கிறதா சொல்றாங்க. திமுகவோட உள்துறை மதிப்பீட்டுப்படி விஜய் கட்சிக்கு அதிகபட்சம் 8% வாக்கு கிடைக்கலாம்னு சொல்றாங்க. இந்த வாக்கு பிரிப்பு நேரடியா டிஎம்கே வெற்றியை பாதிக்காதுன்னு எதிர்கட்சியோட வாக்கு வங்கியை சிதைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கு. முன்பு எதிர்பார்த்த 200 இடங்களோட இலக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. தற்போதைய கணிப்புப்படி திமுக கூட்டணி சுமார் 160 இடம் ஜெயிக்கலாம். திமுக தனியா 135 முதல் 140 இடங்கள் கைப்பற்றும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இதே போன்ற தகவல்கள் உளவுத்துறை அறிக்கையிலும் இருக்கிறதா சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.